அனைத்து மத்திய அமைச்சகங்களையும் ஒருங்கிணைந்து ஒரே இடத்தில் அமையும் வகையில் பொது தலைமைச் செயலகம் அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்களின் தலைமை அலுவலகங்கள் டெல்லியில் வெவ்வேறு இடங்களில் செயல்பட்டு வருகிறது. நார்த் பிளாக் மற்றும் சவுத் பிளாக்கில் பிரதமர் அலுவலகம், உள்துறை அமைச்சகம், ராணுவ அமைச்சகம், நிதி அமைச்சகம், வெளியுறவு அமைச்சகம் ஆகிய முக்கிய அலுவலகங்கள் செயல்பட்டு வருகிறது. ரயில்வே உள்ளிட்ட இதர அமைச்சகங்கள், அதன் கீழான துறைகள் போன்றவை கிருஷி பவன், நிர்மான் பவன், சாஸ்திரி பவன் போன்ற கட்டடங்களில் செயல்பட்டு வருகின்றன. பல துறைகள் வெவ்வேறு இடங்களில் பிரிந்து கிடப்பதால் அரசின் செயல்பாடுகளில் தாமதம் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு பொதுவான இடத்தில் அனைத்தையும் உள்ளடக்கிய தலைமைச் செயலகம் உருவாக்க திட்டமிட்டுள்ளது. 20,000 கோடி ரூபாய் செலவில் டெல்லியின் மைய பகுதியில் இந்த பொது தலைமைச் செயலகத்தை அமைக்கவும் அடுத்த 5 ஆண்டுகளில் இதை உருவாக்கி முடிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசு துறைகள் ஒன்றுக்கொன்று ஒத்துழைத்து செயல்பட முடியும் என அரசு நம்புகிறது. இதற்கான திட்டத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடியின் ஒப்புதல் அளித்ததும் பணிகள் துவங்க உள்ளன.